الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கி ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறோம் உங்களுக்கு. என்ன கதைனா சும்மா டுபாக்கு ஒரு கற்பனை கதை இல்லை, குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற உண்மையான வரலாற்று கதை. சரியா? ஒரு ஆச்சரியமான சூப்பரான ஒரு கதை. ஒரு ஊரில் கொஞ்சம் பாய்ஸ் இருந்தாங்க, கொஞ்சம் வாலிபர்கள், ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ரொம்ப நல்ல பையங்க. எவ்வளோ நல்ல பையங்க தெரியுமா? அவங்க அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. வேறு யாருக்கும் நாங்கள் தலை வணங்க மாட்டோம், அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் கேட்போம், வேறு யார் சொன்னதையும் கேட்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கரெக்டாக நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ்வை நம்பின மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நேர் எதிர்மறையாக இருக்காங்க. ஊரில் அவங்க நினச்சதையெல்லாம் வணங்குறாங்க, விரும்பினதையெல்லாம் கடவுளுங்கிறாங்க, பார்க்குற மிருகங்களையெல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க, தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க, கடவுளேன்னு போய் கையேந்தி நிற்கிறாங்க, என்னெல்லாமோ செய்தாங்க. வேறு அவங்களா செஞ்சு வச்சுக்கிட்ட சிலையை பார்த்து வணங்குறாங்க, அவங்களா கையால் செய்கிற சிலையை பார்த்து வணங்குறாங்க. இப்படி ஒன்றையும் பார்த்து வணங்கிக்கிட்டு இதுதான் கடவுள், அதுதான் கடவுள், அதுதான் கடவுள்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஊரில் உள்ளவங்க மட்டும் இல்லை, அந்த ஊரில் உள்ள ராஜா ஒருத்தர் இருந்தார். அதுவும் ஏன்னா ராஜா ரொம்ப காலத்துக்கு முந்தின கதை இது. அதனால் அந்த ராஜா யாருன்னு கேட்டால் அவரும் அப்படி உள்ளவர் தான். இந்த முஸ்லீம் வாலிபர்கள் இருக்கிறாங்க அது மாதிரி கிடையாது. அவரும் அதே மாதிரி அதைத்தான் வணங்கணும், நான் சொல்கிறதான் சட்டம், நான் சொல்கிறது மீறி எவனாவது இங்கே வேற என்னமா சொல்லிக்கிட்டு இருந்தால் தொலைச்சி போடுவேன் அப்படின்னு அவர் வேற சொல்லிக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த பையங்க என்ன பண்ணுதாங்க, அவங்க அல்லாஹ்வை வணங்குறதோடு மட்டும் இல்லை, உலகத்தை எல்லாம் படைச்சவன் அல்லாஹ் ஒருத்தன் தான், அவன் சொல்கிறதான் கேட்போம், அவனுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு அவங்க வணங்கிட்டு ஊருக்குள்ளே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்கள பார்த்து எப்பா அப்படிலாம் வணங்காத, பாவம்டா, இதை நீ தானே செஞ்ச, இந்த சிலையை நீ தானே பண்ணுன, நீனே ஒரு சிலையை பண்ணிட்டு அந்த சிலையை உன்னைய படைச்சதுங்கிற. கடவுள்லாம் என்ன அர்த்தம்? உன்னை செஞ்சவன், உன்னை படைச்சவன் தானே அர்த்தம். நீ தானடா அதையே படைச்ச, அப்போ அதுக்கு நீ கடவுள்னு சொன்னால் கூட சரிங்களாம், நீ போட்டு அதை கடவுளுங்கிறிய, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் சரியில்லை, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு ஊருக்குள்ளே பேச வேற ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த செய்தி அப்படியே எல்லா பக்கமும் போகும். கடைசியில் மன்னருக்கு போயிட்டு ஊருக்குள்ளே இந்த மாதிரி சில பேரும் இருக்கிறானுவோ, சுற்றிக்கிட்டு வரானுவோ, அல்லான்னுக்கிட்டு இருக்கிறானுவோ, தொழுகணும், நோன்பு வைக்கணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் அல்லாவுக்கு மட்டும்தான் வழிபடணும்னு சொல்கிறாங்க. அதனால் என்னென்னு கூப்பிட்டு மன்னர் நீங்கள் கூப்பிட்டு அவங்களை விசாரிங்க, சும்மா விடக்கூடாது அப்படின்னு புகார் போயிடுச்சு மன்னருக்கு. மன்னர் கூப்பிட்டார். எங்கே கூப்பிட்டாரு மன்னர்? எங்கே கூப்பிடுவார் மன்னர்? எங்கே கூப்பிடுவார்? அரண்மனை கூப்பிட்டார். மன்னர் ராஜா இருக்க இடத்துக்கு அவர் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அங்கே கூப்பிட்டார். பையங்க எல்லாரும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து டீமாக, அவங்க மொத்தமாக ஒத்துமையாகவே இருப்பாங்க, எப்போதும் நல்ல பிள்ளைங்கள்ல, அதனால சண்டை போட்டுக்க மாட்டாங்க. எல்லாரும் நேராக போயிட்டாங்க. போன உடனே மன்னர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா இது, என்ன விவரம், என்னமோ யாருக்கு மாதிரி என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, அவங்கள பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு. உடனே அந்த பையங்க ஆரம்பிக்கிறாங்க, அதில் ஒருத்தர் எஞ்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க இந்த பையங்க அல்லாஹ்வை பயப்படுற பையங்கள்ல, அதனால ஊர் உலகத்தில் எவனுக்கும் பயப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வை கரெக்டாக எவன் பயப்படுறானோ அவன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. போலீஸ் வந்தாலும் பயப்பட மாட்டான், கமிஷனர் வந்தாலும் பயப்பட மாட்டான், பெரிய அதிகாரி யார் வந்தாலும் சரிதான், எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரிதான், பெரிய கடாமிஸ் வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்தாலும் பெரிய பிஸ்கோத்து. ஏன்னா நான் அல்லாஹ்வை பயப்படுறேனே, அல்லாஹ்வை பயப்பட்டோம்னா நான் கரெக்டாக இருப்பேன்ல, எல்லா நேரத்துலையும் கரெக்டாக இருப்பேன், தப்பே செய்ய மாட்டேன். அப்போ தப்பு செஞ்சால் தானே நான் அடுத்தவனுக்கு பயப்படணும். அப்போ அது மாதிரி இவங்க அல்லாஹ்வை பயப்படுற பையங்களா சரியான தில்லு, பயங்கரமான வீரம். மன்னர் முன்னாடி போய் நிப்பாட்டியாச்சு, மன்னர் முன்னாடி நின்னாலும் கூட தள்ளுவா, மன்னர் விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லாரல் எந்திரிச்சு நின்று பேசுகிறாங்க. அந்த வாலிபர்கள்லாம் எல்லாரும் எஞ்சி நின்று ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லாரல் என்ன சொன்னாங்க? இன்னொருக்கு சொல்லுங்க. ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லாரல். நம்முடைய இறைவன் யார் தெரியுமா? ரப்புனா இறைவன் தானே, அல்லாஹ் தானே ரப்புன்னு சொல்லுவோம். ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லாரல். உங்களுடைய இறைவன் யார் தெரியுமா? வானங்களுக்கும் பூமிக்கும் எவன் இறைவனோ, எவன் படைச்சானோ, எல்லாத்தையும் யார் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ அவன் தான் இறைவனாக்கும். நீங்கள் சொல்கிற இந்த சிலைகள்லாம் இறைவன் கிடையாது, இதெல்லாம் நீங்கள் உங்கள் கையால் படைச்சது, நீங்கள் உங்கள் கற்பனையில் செஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் கடவுள்னு சொன்னால் எங்களால் ஏற்றுக்க முடியாது. லன்னதுஹுவ மின் தூனிஹி இலாஹா, அவனை தவிர வேறு யாரையும் கடவுள்னு நாங்கள் ஒத்துக்கவும் மாட்டோம், வேறு யார்ட்டையும் நாங்கள் கையேந்தவும் மாட்டோம். அதனால் இதுதான் சார் நம்ம மேட்ரு அப்படின்னு மன்னர்கிட்ட ஓப்பனாக உடச்சி விட்டாங்க. உடச்சி விட்டுட்டு சரி விசாரணையை முடிச்சுட்டு மன்னரும் போங்கன்ட்டார். எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. வந்தால் வரும்போது பேசிக்கிட்டே வர்றாங்க, எப்பா மேட்ரை உடச்சாச்சு, நம்ம சொன்ன மேட்ரு மன்னருக்கு பிடிக்காது, பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் போட்டுருவார். ஜெயிலில் போடுறதோடு மட்டும் இல்லை, திடீர்னு நம்ம தெய்வங்களையெல்லாம் இவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் இவங்களை கொலை பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை கூட கொடுத்துடலாம், காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லலாம் தானே.
அது மாதிரி என்ன வேணாலும் செஞ்சு விடுவாங்க. இந்த ஊரில் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம் உசுரை காப்பாற்றிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒன்று. ரெண்டாவது, அதை விட மெயினாக என்னன்னு கேட்டால், நாம் உசுருக்கு மேலே மதிக்கிற முடியும் மார்க்கத்தை காப்பாற்றணும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுங்கிற நம்ம உறுதியாக நிற்கணும். இந்த ஊரில் இருந்தால் அப்படி இருக்க விட மாட்டாங்க. நீ அதை கட்டாயப்படுத்தி கும்பிடும்பாங்க, சிலைக்கு முன்னாடி போய் சஜிதா பண்ணும்பாங்க, அதுக்கு பூஜை பண்ணும்பாங்க. அப்படியெல்லாம் நம்மளால் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம ஊர் நல்லா தான் இருக்குது, வசதியாக இருக்குது, வருமானம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியலையே. அப்படி செய் இப்படி செய்யு கண்டதையும் வணங்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே. அதனால் நம்ம ஊரை காலி பண்ணிடுவோம்னு முடிவு எடுத்துட்டான். ஊரை விட்டே போயிடுவோம்ப்பா. எவ்வளோ பெரிய முடிவு பாரு. நம்மள சில பேர் ஸ்கூலில் போய் நின்னா, ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வணங்குங்க, கும்பிடுங்கிறாங்க. நிறைய ஸ்கூலில் நிறைய பாய்ஸு கேர்ள்ஸு நம்ம பிள்ளைங்கள்லாம் போய் கும்பிட்ருதாங்க. எனக்கு அவனு சொல்லிட்டு வந்துருந்தாங்க. ஸ்கூலில் போய் நின்னா வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்களா? சில பேர் சொல்கிறாங்க. ஊருக்குள்ளே நிறைய பேர் இப்படி சொல்கிறது இல்லை, சில பேர் இப்படி சொல்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னப்பா பண்ணுறது, டீச்சர் அடிப்பாங்கல்ல, என்னப்பா பண்ணுறது, பிரின்ஸிபல் திட்டுவார்ல, என்னப்பா பண்ணுறது, கூப்பிட்டு ப்ரேயரில் நிப்பாட்டி விட்டு வான் பண்ணுவாங்க, ஃபைன் பண்ணிடுவாங்கல்ல. அவங்க அப்பாட்ட போய் கேட்டேன்னு வச்சுக்க, ஏங்க நீங்கள் போய் சொல்லக்கூடாதா, உங்கள் பையனை இது மாதிரியெல்லாம் கும்பிட சொல்லாங்க, அது செய்ய சொல்கிறாங்க, ஜபம் பண்ண சொல்லாங்க, நீங்கள் போய் உங்கள் ஸ்கூலில் பேசக்கூடாதா அப்படின்னா, என்னங்க பண்ணுறது, அப்படியெல்லாம் பேசுனா ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிடுவாங்கங்க, பிள்ளைக்கு படிப்பு போயிருங்க அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாய்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, இவங்க அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஊரை விட்டே காலி பண்ணிடுவோங்க. நீ இந்த ஊரில் இருந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கணும்னு நீ கட்டாயப்படுத்துவோன்னா, எனக்கு அப்படி ஊரே தேவையில்லை, எனக்கு சொத்து தேவையில்லை, பணம் தேவையில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு எப்படி இருக்கும். எல்லாரும் நமக்கு எதிரி ஆகிட்டாங்க. யாரும் உனக்கு கிடையாதுடா, இங்கே வீடு இல்லையா, தெருவுலையா படுப்பேன், கொசு கடிக்குமே, என்னெல்லாம் பண்ணும், இப்படியெல்லாம் பயப்படுவோம். அவங்க எதை பற்றியும் பயப்படலை. அல்லாஹ் நமக்கு பார்த்துக்குவான், ஹெல்ப் பண்ணுவான்ப்பா. நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் பயந்து தானே போகிறேன், என் இறைவன் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு டீமாக கூடி முடிவு எடுக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஊரை காலி பண்ணிடுவோம், நம்ம இந்த ஊரில் இருந்தால் வாழ முடியாது. சரி, காலி பண்ணிட்டு போகும்போது அவங்கள்ட்ட ஒரு நாய் ஒன்று இருந்துச்சு. நாய் என்ன பண்ணுறது, வாயிலா ஜீவன், அதை விட்டுட்டு போனால் அதுக்கப்புறம் அது ஓனரை தேடிச்சால் நாயெல்லாம் நீ பார்த்துருப்ப பார்த்தியா, அப்படியே ஓனரோடு ரொம்ப பாசமாக இருக்கும். அப்போது நம்ம இந்த நாயை வளர்த்துட்டோம், பயிற்சி கொடுத்துட்டோம். இந்த நாய் அவங்க வளர்த்த நாய், வளர்த்ததுன்னா இப்போ வளர்க்குற மாதிரி கொஞ்சிறதுக்கு வளர்த்தது இல்லை. இப்போ வளர்ப்பாங்க பார்த்தியா, பெட்டில் தூக்கி வச்சுக்குவாங்க, கையில் தூக்கி வச்சுக்குவாங்க, வாயில் ஆச்சுன்னு முத்தம் கொடுத்துக்குவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படிலாம் செய்யலாமா? ஒரு நாய்கிட்ட போய் இப்படிலாம் செய்யலாமா? செஞ்சால் என்ன ஆகும்? வைரஸ் பரவிடும். நாம் மார்க்கத்தில் இப்படி செய்யக்கூடாது, கடிச்சு ரத்தமும் வந்துடும். அப்படியெல்லாம் பஞ்சாயத்து இருக்கு அதுக்குள்ள. நாயை தொடவே கூடாது. அது மாதிரி நாய் வளர்க்கறது வைக்கிறது கூடாது. அழகா அடிச்சான் பாரு, எல்லாரும் அவனுக்கு ஒரு கை தட்டிங்க. சூப்பராக சொல்லிட்டான். அதனால தான் ரசூலாவும் சொல்லிட்டாங்க, இந்த நாய் வளர்க்குற பஞ்சாயத்துலாம் வச்சுக்க கூடாது. அதே நேரத்தில் நாயை வேட்டையாடுறதுக்கு அதுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா அது நம்மளை கடிக்க போகிறது இல்லை. ஏதாவது ஒரு பறவையை பிடிச்சிட்டு வர்றதுக்கு பயிற்சி கொடுத்து போ அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாஹ் சொல்லி அனுப்பி விட்டா டக்குன்னு போய் பிடிச்சிட்டு வந்துடும். அது மாதிரியெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க, முந்தியெல்லாம் ரொம்ப நடக்கும். அந்த மாதிரி ஒரு தேவைக்கு, அல்லது ஒரு பெரிய வீடு வச்சுருக்கோம், நிறைய சொத்து இருக்குது, நிறைய வயல்வெளி இருக்குது, அங்கே வேறு யாராவது என்னத்தையா களவாண்டு போயிடுவான்னு தெரியுதா, அப்போ நாயை விட்டு நம்ம பேசாமல் தூங்க போயிடலாம். ஏன்னா நாய் முடிச்சுக்கிட்டே இருக்கும், எவனாவது லொல்லுன்னு ஒரு சத்தம் போடும்ல, எந்திரிச்சு போய் கல்லணை பிடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி தேவைக்கு நம்ம நாய் வளர்க்கலாம். அந்த மாதிரி அவங்களும் வளர்த்துருக்காங்க போல இருக்குது. இப்போ அவங்க பார்த்தாங்க, நாயை விட்டுட்டு போனோம்னா நல்லா இருக்காது, நமக்கு ஹெல்ப்புக்கும் யூஸும் ஆகும், போகிற இடத்துல வேட்டைக்கிட்ட ஆடி சாப்பிட்லாம் வைக்கலாம், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதனால் நாயையும் சேர்த்து கூட்டிக்கிடுவோம்னு இந்த 5-6 பையங்களும் அவங்களுடைய நாயும் எல்லாம் சேர்த்து ஊரை காலி பண்ணி கிளம்பி போவோம்ப்பா, எங்கிட்டாவது போவோம் அப்படின்னு வெளியே போயிட்டான். போகிறாங்க போய்கிட்டே இருந்தாங்க. அப்படியே காடு ரொம்ப தூரம் நடந்தாச்சு. மழை கிட்ட வந்துட்டாங்க. ஊர் இன்னும் வரல, வேற ஊருக்கு போகலான்னு வந்தாங்க. சரி, இப்போ ரொம்ப டயர்டாக இருக்குது, பக்கத்தில் ஒரு குகை ஒன்று தெரியுது மலை மேலே, அந்த குகையில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அப்படின்னு நேராக ஏறி குகைக்கு வந்துட்டாங்க. குகைனா என்ன தெரியுமா? குகைனா என்னது? குகைனா எப்படி இருக்கும்? குகைனா கேவ் இங்கிலீஷில் கேவ் தானே. எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? எங்கே போயிருக்கீங்க குகைக்கு? எங்கே போயிருக்கீங்க? எந்த குகை பார்த்துருக்கீங்க? எந்த ஊரில் குகை பார்த்தீங்க? குணா கேவ், இந்த படத்தில் வர்றது அது. அந்த குகைக்கு பேரே எப்படி வச்சுட்டாங்க. அது எப்படி இருக்கும்? குகைனா பெரும்பாலும் மலைகள்லாம் இருக்கும். மலைகளில் இயற்கையாக இருக்கும், நல்ல இப்படி ஒரு ஓட்டை இருக்க மாதிரி இருக்கும். அது உள்ளுக்குள்ளே இப்படி உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோ, ஜன்னல் நல்லா இருக்காது, பெருசாக காற்று வர்றதுக்கெலாம் வழி இருக்காது, பெரும்பாலும் இருட்டாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி சேஃப்டியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போனால் சில நேரத்தில் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும்,
சில குகைக்குள்ளே நல்ல தண்ணியெல்லாம் மழையெல்லாம் பெய்யும், தண்ணியெல்லாம் ஒழுகும், அப்படியெல்லாம் நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குகை ஒன்று இருந்துச்சு. சரி குகையில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம்பா அப்படின்னு நேராக குகைக்குள்ளே போயிட்டாங்க. மெதுவாக அப்படியே மலையில் ஏறி குகைக்குள்ளே போய் உள்ளே போய் நல்ல விசாலமான ஒரு இடம். உள்ளே போனவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்களா, பை கொண்டு வந்துருப்பாங்க, எல்லாத்தையும் கிட்ட வச்சாச்சு. கூட வந்த நாய் முன்னாடி உட்காந்துருச்சு. நல்ல காலை நீட்டிக்கிட்டு நாயும் படுத்துருச்சு. தூங்குதாங்க 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 தூங்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நீலாம் தூங்கினா எவ்வளோ நேரம் தூங்குவேன்? 8 மணி நேரம் தூங்குவீங்களா? அல்லாவும் பார்த்தான், நல்ல பிள்ளைகளாக இருக்கானுவோ, நல்லா தூங்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன்னா நமக்காக வேண்டி வந்திருக்கானோ. அல்லாஹ் சும்மா விட மாட்டான்ல, அல்லாவுக்காக வேண்டி வந்திருக்கும் போது அல்லாஹ் ஹெல்ப் பண்ணுவான் தானே. அல்லாவும் தூங்க விட்டான் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. மணிக்கணக்கில் தூங்குறாங்க. அல்லாஹ் தூங்க மாட்டான். வெரி குட், சூப்பர். எல்லாம் ஒரு கைத்தறல கொடுத்துருங்க. நாம தூங்குவோம், அந்த குகையில் போன வாலிபர்கள் தூங்குனாங்க, உலகத்தில் உள்ள ஜீவராசிகள்லாம் தூங்குச்சு. ஆனால் அல்லாஹ் ஒரு காலத்துலையும் தூங்கவே மாட்டான். அல்லாவுக்கு தூக்கமே கிடையாது. சூப்பர். இப்போ என்னாச்சு, தூங்குனாங்களா, ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருந்தாங்களா. ரொம்ப நேரம் தூங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால் பாடியில் சில பிரச்சனை வரும். ரொம்ப படுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, இப்போ இந்த சில வயசானவங்க அவங்களுக்கு இப்போ நடக்க முடியாமல் படுக்கை ஆயிடுவாங்க. இப்போ மௌத்தா போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 1 வருஷம் 6 மாதம் அப்படிலாம் சில பேர் அப்படியே படுத்தே கிடப்பாங்க. எந்திக்க முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் அப்படியே இருப்பாங்களே. இப்படி கிடந்தாங்கன்னு வச்சுக்க, அவங்களால புரண்டு கூட படுக்க முடியாது, அப்படியே இருப்பாங்க. பக்கத்தில் உள்ள யாராவது இப்படி புரட்டி விடுவாங்க, பின்னாடி தொடச்சி விடுவாங்க, பவுட்ரு போட்டு விடுவாங்க, அதை நினச்சி ஈர துணியை வச்சு அவங்கள க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி புரட்டி விடுவாங்க. ஏன்னு கேட்டால் இப்படி படுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வை, ரொம்ப நேரம் அப்படியே இருந்தால் அந்த உடம்பு கீழே பூமியில் பட்டு அப்படியே சூடாகி அப்படியே மெதுவாக சூடு கூடி சூடாச்சுன்னா, ஒரு பாத்திரம் சூடாச்சுன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி உடம்பு சூடாச்சுன்னா உடம்புல கொப்பளமாக வந்துடும், வெடிக்கும், அப்படியே புண்ணு வரும், அப்படியே அழுகிரும், அப்படியெல்லாம் ஆயிரும். அதனால் இப்படி அப்படி புரட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ அல்லாஹ் பார்த்தான், ரொம்ப நேரம் தூங்க வைக்கணும் இவங்களை, நல்ல பிள்ளைங்களாக இருக்காங்க, நல்ல நிம்மதியாக தூங்கணும். அதே நேரத்தில் ஒரே இடத்துல இப்படியே படுத்துருந்தாங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும். அல்லாஹ் என்ன பண்ணா, நீனா புரண்டு படுக்க முடியாது, ஏன்னா நீ ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்க. நான் என்ன பண்ணுறேன், உன்னை நானே புரட்டி விட்றேன். அல்லாவே என்ன பண்ணுறான், கொஞ்ச நேரம் ஆனோன்னு வலது இப்படி புரட்டிக்கிறான். அல்லாவே என்ன பண்ணுறான், கொஞ்ச நேரம் ஆனோன்னு இப்படி புரட்டிக்கிறான். இப்படியே அல்லாஹ் நல்லா தூங்குறாசா, தூங்க வச்சுக்கிட்டே இருக்கான். தூங்குதாங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அது மாதிரி ரொம்ப நேரம் தூங்கும்போது இன்னொரு சிக்கல் என்ன வருது அப்படின்னு கேட்டால், தூங்கிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்க, கண்ணு இப்போ இந்த கண்ணு இருக்குது, ரொம்ப நேரமாக நாள் கணக்கில் மாத கணக்கில் மூடியே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கண்ணு திறந்தா கண்ணு வேலை செய்யாது. அப்பப்போ திறக்கணும், அப்பப்போ மூடணும், அப்போ தான் போகிற நரம்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும், கண்ணு பார்வை இருக்கும். நாள் கணக்கில் மாத கணக்கில் இப்படியே மூடியே இருந்துட்டு அதுக்கப்புறம் திறந்தா கண்ணு இருக்கும், ஆனால் பார்க்க முடியாது, ஒன்றுமே தெரியாது. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு இருக்கும் பார்த்தியா, கண்ணு இருக்கும், பார்க்க முடியாது, அது மாதிரி ஆயிரும். அதே மாதிரி கண்ணு திறந்தே இருக்குன்னு வச்சுக்க, இப்படியே இருக்குது, கண்ணு சிமிட்டவே இல்லை, அப்படி இருந்தாலும் நான் மாத கணக்கில் இப்படி இருந்தால் அப்படியே இப்படி ஆயிரும், கண்ணு பார்க்க முடியாது. இப்போ தூங்குனாங்கன்னா, நான் ரொம்ப நாள் தூங்கும்போது கண்ணு மூடியே இருந்துச்சு அப்படின்னா, அல்லது கண்ணு திறந்தே இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ல. இப்போ அல்லாஹ் பார்த்தான், கண் இவங்க எந்திரிச்ச பிறகு கண்ணு தெரியணுமே, அப்போ இந்த கண்ணை மூடியே வச்சுருக்கக்கூடாது, திறந்தே வச்சுருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், கண் இயங்கிக்கிட்டு மாதிரி ஆக்கி விட்ருவோம். இயங்கிக்கிட்டு இருக்குன்னா இப்போ நம்ம முழிச்சிருக்கும் போது கண்ணு இப்படி சிமிட்டிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி கண் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சிமிட்டுதல் அப்படின்னா கண்ணை சிமிட்டுறதுங்கிறோம்ல, அப்படின்னு என்ன தெரியுமா, இந்த கண்ணை ஈரப்படுத்துகிறோன்னு அர்த்தம். கண்ணு இப்படி திறந்தே இருந்தால் காஞ்சு போயிடும், காயும் பொழுது டக்குன்னு அதில் தண்ணியை கொண்டு விட்டு அதை கழுவி அப்படி மூடி திறந்துச்சுன்னா கழுவி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணா, கண்ணுக்கு பிரச்சனை வரக்கூடாதுப்பா, அதனால கண்ணை சிமிட்டுற மாதிரி பண்ணு அப்படின்னு கண்ணுக்கு பண்ணிட்டான். அடுத்து பார்க்கலாம், ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்காங்க, வெயில் அடிக்குன்னு வச்சுக்க, வெயில் அடிச்சதுன்னா வெயில் பட்டு அவங்க உடம்பு சூடாயிரும், முழிச்சுக்குவாங்க, தூக்கம் கெட்டு போயிடும். ரொம்ப நேரம் வெயில் பட்டுக்கிட்டே இருந்தால் உடம்பும் கெட்டு போயிடும். இப்போ என்ன பண்ணு, வெயில் மேலே பட விடாமல், வெயில் வருதா, அல்லாவே இந்த சூரியன் என்ன பண்ணுறான், அவங்களுக்கு உதிக்கும் போது இந்த பக்கம் போயிரு, வலது பக்கம் போயிரு, சூரியன் மறையும் பொழுது இடது பக்கம் போயிரு அப்படின்னு சூரியனை அங்கே மேலே பட விடாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விட்டுறான். அல்லாஹ் எவ்வளோ வேலை பார்க்குறேன் பாரு. அல்லாவுக்கு வேண்டி வந்தாங்கன்றதுக்காக அவங்கள உலகத்துக்கு பூரா காட்டணும்னு சொல்லிட்டு அல்லாவே இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்கிறான். கண்ணுக்கு பாதுகாப்பு பண்ணிட்டான், உடம்புக்கு பாதுகாப்பு பண்ணிட்டான், சூரியனை அங்கிட்டு இங்கிட்டுமா திருப்பி விட்டுட்டான். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், இந்த மாதிரி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தஹசபுஹும் ஐகாலன்,
வஹும் ருகூத், அவங்க தூங்குற மாதிரி இருக்கும், பார்த்தா முடிச்சுக்கிட்டு இருக்கும்னா நீ நினைப்ப, ஏன்னா கண்ணு சிமிட்டிக்கிட்டு இருக்கல, என்னடா இது வித்தியாசமா இருக்குது, இவங்க தூங்குறாங்களா என்னடா ஆளை பார்த்தால அப்படின்னு நீ பயந்து வெருண்டு ஓடிடுவப்பா. அந்த மாதிரி ஒரு சூப்பரான செட்டப்பை கொடுத்து அவங்கள நான் தூங்க வச்சேன். இப்படி அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, நிம்மதியா நாள் கணக்கில் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இன்னொரு சிக்கல் இருக்கு. ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கிறவன் தூங்குறது டிஸ்டர்ப் எப்போ ஆகும் தெரியுமா? திடீர்னு டமா ஒரு பயங்கரமா மழை பெய்யுதுன்னு வச்சுக்க, இடி இடிக்குதுன்னு வச்சுக்க, டமால் டமால் அப்படின்னு இடி சத்தம் கடிச்சுன்னா உடனே முழிச்சுக்கோம்ல. யாராவது வந்து வீட்டு கதவை டப் 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 திடீர்னு யாரு பயந்துக்கிட்டு எழுந்திருவோம்ல, பயங்கரமா சத்தம் கேட்டாலும் பிரச்சனை ஆயிரும். இப்போ என்னாச்சு, அல்லாஹ் பண்ணனா அவங்களுடைய காதுகளை திற போட்டுனான். அப்படின்னா எந்த சத்தமும் போகாது, எந்த சவுண்டும், பீஸ்ஃபுல்லா தூங்கு. சத்தம் கேட்டால் தான் எந்திரிப்ப, சத்தமே கேட்காது. வெயில் அடிச்சா தான் எந்திரிப்ப, வெயிலே படாது. ஒரே இடத்துல தூங்கினா தானே உடம்பு கெட்டு போயிடும், ஒரே இடத்துல கிடக்க மாட்டேன். இப்படி அப்படின்னு பல மாதிரி ஏற்பாடுகளை பண்ணி தூங்க வச்சான் தூங்க வச்சான் தூங்க வச்சான். தூங்கிக்கிட்டே இருந்தாங்க, நல்லா தூக்கம். ஒரு டயத்தில் எந்திரிச்சாச்சு, தூங்கி எந்திரிச்சாச்சு, எல்லாரும் எந்திரிச்சிட்டான். எல்லாரும் எந்திரிச்சு ஒருத்தர் கேட்காரு, எப்போ எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பான்? எவ்வளோ நேரம்ப்பா? அது தூங்கியிருப்போம்ப்பா, ஒரு நாள் ஆயிருக்கும் போல இருக்குப்பா. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், அது போயிடுச்சு, நாளெலாம் தாண்டி போயிடுச்சு. ஆனால் ஒருத்தர் சொல்லார், ஒரு நாள் தூங்கியிருப்போம் போல. ஒரு நாள் தூங்கினாலே பெரிய விஷயம். இப்போ நீ இன்னைக்கு 10 மணிக்கு நைட்டு படுத்து நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருப்ப? யோசிச்சு பாரு, அதுவே பெரிய விஷயம். இவங்க அதையும் தாண்டி தூங்கிட்டாங்க, தெரியல அவங்களுக்கு. ஒரு நாள் தூங்கியிருப்போம் போல இருக்குப்பா அப்படிங்கிற ஒருத்தர். இன்னொருத்தர் சொல், அப்படிலாம் இருக்காதுப்பா, ஏன்னா காலையில் படுத்தோம், இப்போ நைட்டு மாதிரி தெரியுது, அதனால ஒரு அரை நாள் தூங்கியிருப்போம்ப்பா அப்படிங்கிறார். சரி சரி, இந்த பஞ்சாயத்து எதுக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பசிக்குது, ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு அவர் கையில் காசை கொடுத்து, வெள்ளி காசு வச்சுக்க, அப்போம்லாம் வெள்ளி தங்கம் அதுதான் காசாக இருக்கும், வெள்ளி காசு எடுத்துக்க, இந்த வெள்ளி காசை தூக்கிட்டு போய் ஊருக்குள்ளே போய் மெதுவாக பக்கத்து ஊரில் போய் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு எது, ஹலாலான சாப்பாடு எதுன்னு பார்த்து நல்ல சாப்பாடை பார்த்து வாங்கிட்டு வாப்பா. எப்பா போகும்போது கவனமாக போ, ஏன் யாராவது பார்த்தாங்கன்னா பிடிச்சி போட போகிறோம், நம்ம ஊர்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், விஷயம் ஊருக்குள்ளே பரவி இருக்கும், அதனால் எவன் அடையாளம் கண்டுட்டான்னு வச்சுக்க மாட்டிக்குவோம், சிக்கலாக போயிரும்பா, அடிச்சே கொண்டு விட்டாலும் கொண்டு விடுவானுவா, இல்லாட்டி நம்மளை மார்க்கத்தை விட்டு மாற்றினாலும் மாற்றிடுவாங்க. அதனால் கவனமாக போயிட்டு யாருக்கும் தெரியாமல் கவனமாக சாமானை வாங்கிட்டு வந்துருப்பா, சாப்பாடை வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு ஒரு ஆளை அனுப்பி விட்டான். இவரும் போனார், கடைக்கு போய் சாப்பாடெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு, எல்லாம் சாப்பாடெல்லாம் பார்த்து இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காசு எடுத்து கொடுக்கார், பையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்தோடனே கடைக்காரர் வினோதமாக பார்க்கார். என்னது இது தம்பி, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? சார் அது காசு எடுத்துகிட்டு மிச்சத்தை கொடுங்க சார். காசு எடுத்துகிட்டு மிச்சத்தை கொடுக்கவா? இது செல்லாத காசுப்பா. செல்லாத காசா? நேற்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி தானே எடுத்தாங்க, வீட்டிலேருந்து வரும்போது எடுத்து வச்சுட்டு வந்தாங்க. இவன் தூங்கி எழுந்திரிச்சு போய் காசை கொடுத்துட்டு எப்போ மிச்ச காசு கொடுனா, செல்லா காசு. செல்லா காசா? என்னங்க சொல்லுதிய? எங்கே உள்ள காசு சொல்லு, புதையல் கிடைச்சிச்சா? புதையலா? காசு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க, புதையல் கிடைக்குது, புதையல். நெசமா சொல்லு, இது காசு, இந்த காசு கிடையாது. என்ன இவன் நம்ம ஊருக்குள்ளே யார் இந்த கலாப்பட்டிப்பார், யாராவது இந்த காசை யூஸ் பண்ணுறாங்க? இதெல்லாம் பழைய காசுடா, 200-300 வருஷத்துக்கு முந்தி உள்ள காசு. 200-300 வருஷத்துக்கு முந்தி உள்ள காசா? என்ன சொல்றீங்க? ஆமாம், இது இப்போ உள்ள காசே இல்லை. இல்லையா, இப்போ உள்ள காசு தானே இது, இப்போ உள்ள காசு இல்லை. கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி விவரம் கேட்டா அப்போதான் தெரியுது, இவங்க தூங்குனாங்கல்ல உள்ள, எவ்வளவு நாள் தூங்கியிருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 300 வருஷம் தூங்கியிருக்காங்க. 300 வருஷம் எப்படி இருக்கு யோசி, கிட்டத்தட்ட ஒரு 6-7 தலைமுறை ஓடி இருக்கும். 300 வருஷம் அவங்களுக்கே நம்ப முடியல. ஆஹா, என்ன நடக்குது? அப்போ எல்லாருக்கும் விஷயம் ஊருக்குள்ள போயிடுச்சு. ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு, வித்தியாசமான ஆளா இருக்காரு, பழைய காலத்து ஆளு, ட்ரெஸ்ஸை பார்த்தா வித்தியாசம், காசை பார்த்தா வித்தியாசம், பேச்சை பார்த்தா வித்தியாசம், எல்லாமே வித்தியாசமா இருக்குது. ஆள் இப்போ உள்ளவர் இல்லை, 300 வருஷத்துக்கு முந்தின ஆளு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் செய்தி பரவிடுச்சு. இவர் சாப்பாடு வாங்கணும், நேரா நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, எங்க இடம், எங்க தங்கனி, அந்த கோயில தானே நாங்களும் வர்றோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் பின்னாடி வந்தாங்க. அதுக்குள்ளே இவர் முன்னாடி போன ஒரு நண்பர்கள்ட்ட எல்லாம் போய் விவரம் சொல்லிட்டாரு. தம்பி, நம்ம தூங்குனது ஒரு நாள்னு சொன்னது யார்? நீங்க தானே. அரை நாள் சொன்னது யார்? நீங்க தானே. எவ்வளவு நாள் தூங்கிருக்கு தெரியுமா? அடே, நம்ம 300 வருஷத்துக்கு மேல தூங்கிருக்கோம்டா, வரலாறு பல தலைமுறை ஓடி போயிருச்சுடா, அல்லாஹ் நம்ம மேல பெரிய அருள் செஞ்சிருக்கிறான் அப்படின்ட்டுன்னு அவங்க சாப்பிட்டுட்டு உள்ள போனாங்களா, உள்ள போய் திரும்ப படுத்தவங்க அப்படியே மௌத்தாயிட்டாங்க. ஏன் மௌத்தாகனா அல்லாஹ் இவங்களை காட்டுறதுக்காகவே இது மாதிரி ஒருத்தவங்க வாழ்ந்து கியாமத்து நாள் வர்ற வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய ஆட்கள்லாம் இவங்களை பார்த்து படிக்கணும்,
இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி இந்த வேலையை செஞ்சுட்டு அதோடி அவங்க மூத்தாயிட்டாங்க. பின்னாடி மக்கள்லாம் வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. இதுக்குள்ளே ஊருக்குள்ளே அந்த மன்னன் போயிட்டான், அதுக்கு பிறகு பல மன்னர்கள் போயிட்டாங்க, மக்களும் நிறைய மக்கள் நல்ல மக்களாக இருக்காங்க, அல்லாஹ் வணங்குற மக்கள்லாம் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அப்போ இவங்களெல்லாம் பார்த்தோன்னே நல்ல மக்களாக இருக்காங்க, இவங்களை ஒரு பெரிய அடையாளமாக நம்ம காட்டணும், என்னமா ஒரு அடையாள சின்னத்தை எழுப்பணும். எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து பார்க்குறாங்க, மூத்தா போய் கிடப்பாங்க, எல்லோரும் மூத்தா போய் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை வந்து ஒரு அடையாளமாக காட்டணும், என்னமா பண்ணணும், ஒரு வழிபாட்டு தலத்தை இந்த இடத்துல நம்ம கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அவங்கெல்லாம் கட்டிட்டாங்க. கதை முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், இத்தனை வருஷ காலம் ஒருத்தவங்களை தூங்க வச்சிடறான். அத்தனை வருஷத்துக்கு பிறகு எந்திரிக்க வைக்கான். அல்லாஹ் நினச்சா என்ன வேணாலும் செய்வான், அப்படிதானே? அல்லாஹ் நினச்சா என்ன வேணாலும் செய்வான். இப்போ இந்த கதையில இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன, இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது, இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இது வெறும் கதை இல்லை, சும்மா கற்பனை இல்லை, சும்மா நானா யோசிச்சு சொல்ற விஷயம் இல்லை, எல்லாம் ஆத்தன்டிக்கா ஆதாரபூர்வமா படைச்ச இறைவனே சொல்ற வரலாறு இது. சரியா? அப்படின்னா இதை நாம கேட்டுட்டு இது மாதிரி நம்மளும் வாழ்றதுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அதுக்குள்ள இருக்கு. அல்லாஹ் தான் ஒரே ஒரு காடு, அவனை தான் வணங்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன துன்பம் வந்தாலும் சரி, எதையும் அதுக்காக எதையும் இழக்கலாம். அல்லாஹ் தான் ஒரு காட், இறைவன்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனைத்தான் நான் வணங்குவேன். நீ என்ன தந்தாலும் சரி, காசை கொடுத்தாலும் சரி, பணத்தை கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் தவிர யாரையும் வணங்க மாட்டேன். அடியை கொடுத்தாலும் சரி, ஜெயில கொடுத்தாலும் சரி, அல்லாஹ் தவிர யாரையும் வணங்க மாட்டேன். இப்போ அவங்க அப்படி தானே பண்ணாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டோன்னா அதெல்லாம் மேட்ரு கிடையாதுப்பா, ஊரே விட்டு போ பரவாயில்ல, ஊர் போனாலும் பரவாயில்ல, சொந்தம் போனாலும் பரவாயில்ல, அண்ணன் தம்பி போனாலும் பரவாயில்ல, ஏன்னா என்னை படைச்சவன் அல்ல, அவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு உறுதியான விஷயத்தை இந்த வரலாற்று கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? அப்போ இதன்படி நாமளும் நம்ம வாழணும். எந்த ஒரு கட்டம் வந்தாலும் நாம் யாரும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கி விடவே கூடாது. அல்லாஹ்வுக்கு தான் முழுசாக கட்டுப்படணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு சொல்லுவோமா? எந்த சூழல் வந்தாலும் அல்லாஹ்வை மட்டுமே நாங்கள் வணங்குவோம், அவனை தவிர வேறு யாரையும் ஒருபோதும் நாங்கள் வணங்க மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.